வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜர்தோசி டுட்டோரியல் வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஜர்தோசியில் ஆல்ரெடி இந்த ஜர்தோசி டுட்டோரியல் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் டுட்டோரியல் வீடியோவே இதுதான். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொடி மாதிரி இருக்க டிசைன்ஸுக்கு வந்து நம்ம செயின், அதாவது ஜர்தோசிலேயே செயின் மாதிரி போட போகிறோம். இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோவா பெருசாக கொடி தெரியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய சைஸுக்கு வந்து இப்போ மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி மடக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஜர்தோசி செயின் வந்து நம்மளுக்கு இதுக்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாகவோ இல்லை ரொம்ப பெருசாகவோ கட் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். மறுபடியும் இன்னொரு தடவை கட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை நார்மல் ஹெம்மிங் நீடில் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதில் ஐ பாயிண்ட் எவ்வளோ கம்மியாக நம்ம அந்த சைஸ் வைஸாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ சேம், அதாவது அந்த லைனில் எடுத்துட்டு இப்படி ஜர்தோசி எடுத்துக்கலாம். நூல் வழியாக கீழே கொண்டு போயிட்டு அந்த ஸ்ப்ரிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது ஸ்ட்ரக் ஆகுது ஆக்சுவலாக. இப்போ கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு ரொம்ப கொஞ்சம் அந்த ஜர்தோசி ரொம்ப இடிக்காமல் இருக்க மாதிரிக்கு கரெக்டாக அந்த கேப் வச்சு நம்ம ஊசியை கீழே இறக்கிக்கணும். ஆக்சுவலாக இதவே வந்து நம்ம சின்ன ஜர்தோசியில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம சென்டரில் வந்து பீட் ஒர்க்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் 3D எஃபெக்டில். பட் அது வந்து நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுறேன். பிகாஸ் நம்ம இந்த நீடில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது கொஞ்சம் அந்த ஐ பாயிண்ட் கம்மியாக இருக்கிற நீடில்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜர்தோசியில் போடுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக அந்த மாதிரி 3D ஃப்ளார்ஸ் அந்த டிசைன்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறேன். ஸோ சேம் நம்ம செயின் மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக நம்ம லேசி டேசி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, பட் அது போடாமல் அது அப்படி நீட்டிட்டு இருக்கும்போதே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நீடில் மறுபடியும் மேலே எடுத்துடுறோம். அப்படி எடுக்கும்போது என்னாகும், நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த ஜர்தோசி அந்த ஸ்டிச் வந்து அப்படியே கீழே போயிடும். மறுபடியும் நம்ம லாஸ்ட்டாக போட்டது மேலே தூக்கிட்டுருக்கோம். மறுபடியும் நம்ம த்ரெட்டை ஊசி வழியாக மேலே எடுக்கும்போது இப்போ நம்ம வச்சு பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, இந்த ஜர்தோசி அமர்ந்துக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் போடுற ஜர்தோசி மேலே தூக்கிட்டுருக்கோம். ஸோ சேம் இதே தான் வந்து கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்ருக்க போகிறோம். பட் இது தெரியும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸில் போடுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம கொடி டிசைன்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பீட் ஒர்க்ஸு இல்லை ஜரி இந்த மாதிரி லைன்ஸ் தான் நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜர்தோசியில் வந்து செயின் அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு சின்ன ஜர்தோசியில் போட்டு இடையில வந்து பீட் ஒர்க் இல்லை நான் வந்து பெரிய ஜர்தோசிலே 3D ஒர்க் வந்து உங்களுக்கு நான் போட்டு கூட காட்டுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டுட்டோரியல் வீடியோஸில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் அதே தான். மறுபடியும் கீழேருந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக விடுறது வந்து பர்ஃபெக்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும் ஃபினிஷிங். பிகாஸ் நம்ம இந்த பெரிய ஜர்தோசி வந்து இருக்கிற பிடிக்கும் அந்த இடத்துல அந்த கேப்பு இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து கரெக்டாக விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக வந்து பக்கத்தில் ஊசியை வெளியே எடுத்து மறுபடியும் கீழே எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கூட அது பர்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சேம் இதே தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக் தெரியும். ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அது போக போக ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த சைடில் வச்சு பார்க்குறத விட இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரல் லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவே நம்ம வந்து இது வந்து ஒரு சின்ன வளைவு தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இப்படி தெரியுது. இதுவே வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக இதே தான் அப்படிங்கும்போது இன்னும் சூப்பராக தெரியும்.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார் வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். இந்த 2 டிசைன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோமே. ஸோ வந்து ஜர்தோசியில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டோம் பெரிய ஜர்தோசியில். ஸோ அதனால் பெரிய ஜர்தோசியில் ட்ரை பண்ணாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாரை வந்து லேசி டேசி ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, த்ரெட்டில் நான் ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம செயின் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி. பட் என்ன பண்ணணும், நம்ம அந்த மேலே வந்து த்ரெட்டு வச்சு கொஞ்சம் லைட்டாக இழுத்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு அந்த லீஃபோட ஷேப் வரணும் நம்மளுக்கு. ஸோ அதாவது ட்ராப் ஷேப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ராப் ஷேப் லீஃப் ஷேப் வராட்டியும் இதில் வந்து ட்ராப் ஷேப் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ வந்து இப்போ மேலே லைட்டாக மேலே பிடிச்சி இழுக்கிற மாதிரி த்ரெட்டு வந்து லைட்டாக மேலே பிடிச்சி ஜர்தோசி இழுக்கிற மாதிரி ஷேப்பில் வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ட்ராப் ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ கீழே ஊசி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ட்ராப் ஷேப் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு லீஃப், அதாவது இன்னொரு சைடும் நம்ம போட போகிறோம். ஒரு ஃப்ளார் மாதிரி ட்ரா பண்ணி அதை நம்ம ட்ராப் ஷேப்பில் வந்துட்டு ஜர்தோசி அட்டாச் பண்ணி லேசி டேசி ஸ்டிச் மூலமாக மறுபடியும் அதை எப்படியும் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரியே அந்த மோட்டிவ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லேசி டேசி ஸ்டிச் வந்து ஒரு ரவுண்ட் ஃப்ளார் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் சைட் ஃப்ளார்ஸும் நம்ம பண்ணலாம், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லீவ்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு வந்துட்டு நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம 2 சுகர் பீட்ஸ் இல்லை 3 சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராப் ஷேப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி லேசி டேசி ஸ்டிச் இல்லையா, கொஞ்சம் தள்ளி நம்ம ஊசி எடுத்துகிட்டு அந்த ஊசிக்குள்ளே ஜர்தோசியை இழுத்து கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். இழுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ட்ராப் ஷேப் கிடைக்கும். ஸோ சேம் அப்படியே ஊசியை மேலே எடுத்துட்டு இப்போ கையை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த ட்ராப் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணாலும் நம்ம வளைச்சி கொண்டு போய்க்கலாம், அதுதான் வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சேம் அதே மாதிரி தான் மேலேயும் ஒரு ட்ராப் ஷேப் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ முடிச்சாச்சு 2 சைடும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஜரி த்ரெட்டில் பண்ணுவோம். இந்த லைன்ஸ் வந்து ஜர்தோசியில் தான் பண்ண போகிறோம், சின்ன ஜர்தோசியில். இது வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து த்ரெட்டில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சு சொல்லுவோம் இல்லையா. நம்ம த்ரெட்டில் வந்துட்டு பேசிக் ஸ்டிச்சஸ் பழகும்போது நான் உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் சொல்லியிருப்பேன். சேம் அதே தான், அந்த லைன்லேயே தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். பட் வந்து என்னென்னா இப்படி ஜர்தோசி இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக விட்டுட்டு எடுக்காமல் அப்படியே அந்த துணியை ஒட்டியே திருப்பினீங்கன்னா லைட்டாக அழகாக திரும்பி வந்துடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாவே போதும். சேம் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா த்ரெட்டில், அதாவது ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து ஹாஃப் அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம கீழே மறுபடியும் அந்த செகண்ட் ஸ்டிச்சோட ஹாஃப் வெளியே இருக்கிற மாதிரி ஸ்டிச் போடுவோம். அதாவது நீங்கள் இப்போ அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஜர்தோசி செகண்ட் ஜர்தோசி ஹாஃப் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போடணும். இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டிங்கன்னா அது ஒரு கர்வ் மாதிரி இருக்கும் லைட்டாக. இதுவே வந்து ஒரு பெண்டுலாம் போட்டிங்க அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஏதோ ஒரு பேடட் வச்சு, அதாவது கீழே ஒரு ஜர்தோசி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போட்ட மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் ஒரிஜினலாகவே நம்ம கீழே எந்த ஒரு பேடரும் கொடுக்காமையே லைட்டாக அப்படி தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஜர்தோசியில் நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம மறுபடியும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கர்வாக கொண்டு போய் கீழே கொண்டு போய் இன்னும் ஒரு ஜர்தோசி அந்தளவுக்கு வைக்கலாம். பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன்னா. ஸோ அப்படியே நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம்.
இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து கொண்டு வரனா கொண்டு வந்துக்கலாம், இல்லைன்னா போதும். நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொஞ்சம் லைட்டா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கையும், அந்த எண்டிங்கையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேடட் மாரி இருக்கிற மாரி ஒரு கர்வ்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம போட்டிருக்கோம். பட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே தெரியாது. ஸோ சேம் இந்த கர்வுக்கும் இதே சேம் குடுத்தீங்கன்னாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ சேம் அதே ஒர்க் தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ அத ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ராப் ஷேப் பீடு வந்து எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஜர்தோசி வந்து ட்ராப் ஷேப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ ட்ராப் ஷேப் பீடு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம கிராண்ட் டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஐ ஐ ஷேப், ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பாக பீட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சேம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரிக்கு ஈவனாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இதில் கேப் இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் இதாக தெரியாது த்ரெட் ஒர்க் மாதிரி. ஏன்னா இது ஃபுல்லாக மெட்டீரியல் ஒர்க் அப்படின்றதுனால அந்த கிளிட்டர் அந்த கிராண்ட்னஸே வந்து அந்த கேப்பெல்லாம் தெரியாத மாதிரி பண்ணிடும். ஸோ நாட் போட்டு முடிச்சாச்சு. சேம் அது எல்லாத்துக்குமே அந்த 3 பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3க்குமே சேம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இவ்வளோ தான் நம்ம பழக வேண்டிய ஸ்டிச்சஸ், இவ்வளோ தான் டுட்டோரியலில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சும்மா பீட்ஸு, நம்ம அந்த ட்ராப் ஷேப் பீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மோட்டிஃப்க்கு வந்துட்டு சும்மா ஒரு ஐ மாதிரி, இது ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மோட்டிஃப் தான். ஸோ அதனால் அதை சேம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த லுக்குக்காக உங்களுக்கு வந்து அந்த லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். பிளாகில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஜர்தோசியில். நம்ம வியூவர்ஸில் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.